ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழிச்சு டாக்டர் லைன் நாட்டனோட ஃபேட் லாஸ் ஃபார் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டடீஸ்லாம் ரெஃபர் பண்ணி டீபங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா நான் சில நாள் முன்னாடி வந்துட்டு ஸ்டோரியில் வந்துட்டு போட்டிருப்பேன். ஒரு டாக்டர், ஒரு ஓவர் ரேட்டட் டாக்டர் வந்துட்டு கட் ஹெல்த்துக்கு சப்ளிமெண்ட் எடுத்திருப்பார். அது எப்படி தேவை இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். அவரை டாக் பண்ணி போட்டு சொல்லியிருப்பேன். அவர் அந்த மாதிரி பேசுனது வந்து ஆச்சரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப போகிறதும் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கவங்க வந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு எதுக்காக ஒரு டாக்டர் சொல்கிறதே நீங்கள் அப்போஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னா அது எந்த விதத்தில் கரெக்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் யோசிச்சுப்பீங்க. உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ என்னை சுற்றி இருக்கவங்க வந்துட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. 3 விஷயம் இந்த வீடியோவில் சொன்னது புரியல. இட்ஸ் வெரி கான்ட்ரடிக்டரி. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெயிட்டு குறைச்சிட்டு திருப்பி வெயிட்டு விழுவது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருப்பாரு. அது வந்துட்டு நடக்கிறது தான். எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டு கட் ஹெல்த்து தான் இருப்பாரு. அது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெயிட்டை வந்துட்டு குறைச்சிட்டு திருப்பி ஏறும்போது திருப்பி வெயிட்டு விழுது ரீபவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதை ரேட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டடி பண்ணாங்க. இப்போ நான் இதில் இந்த வீடியோலேயே வந்துட்டு அந்த ஸ்டடியோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு புரியும். ரேட்ஸில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அது சிவியர் கலோரிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷனில் போட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபீட் பண்ணும்போது முதல்ல இருந்ததை விட 2 மடங்கு வேகமாக வந்துட்டு வெயிட் ஏறிச்சு ரேட்ஸுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வந்து திருப்பி கலோரிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷனில் போட்டு இது பண்ணும்போது 3 மடங்கு வந்துட்டு வெயிட் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து யோயோ டயட்டிங் அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். நம்ம கிராஜுவலாக குறைக்கிறவங்களுக்கு வராது. அது ஏங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சிவியர் கலோரிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷனில் போட்டு திருப்பி அதிகமாக பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, வெயிட்டு குறைக்கிறது வந்துட்டு கஷ்டமான விஷயமாயிடுது. ஓகே, சைக்கலாஜிக்கலையும் சரி ஃபிசியாலஜிக்கலையும் சரி வெயிட்டு குறைக்கிறது கஷ்டமாயிடுது. இது ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சிவியர் கலோரிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் போகும்போது உங்கள் உடம்பு ஃபேமின் மோடுக்கு போயிடும். ஃபேமின் மோடுனா இந்த ரீசனுக்கு தான் வந்துட்டு உங்களை அதிகமாக இது கேலரியை வந்துட்டு டெஃபிசிட்டில் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஃபேமின் மோட்னா உங்கள் பாடி என்ன நான் சொன்னோம்னா, இது இப்போ உங்களுக்கு கிடைக்கிற கேலரிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. யூஸ்வலாக கிடைக்கிறத சர்வைவலுக்கு என்னென்னவோ அது மாதிரி இப்போ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், வர கேலரிஸ்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். அதனால நீங்கள் அதிகமாக கட் பண்ணால் வெயிட் மட்டும் குறையும். ஆனால் வந்துட்டு ஃபேட் மாஸ் வந்துட்டு குறையாது. என்ன ரீசன்னா, ஃபேட் டெபாசிட் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கும். உங்களோட லீன் மாஸை குறைச்சி அதில் போகிற எனர்ஜியை வந்துட்டு உங்கள் சர்வைவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இது வந்து தப்பான அப்ரோச்சு. ஸோ ஃபேமின் மோட்லேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து திடீர்னு அதிகமான கேலரிஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு விஷுவலாக தெரியும். ஆனால் உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, ஸோ இதுக்கப்புறம் ஏதோ கிடச்சிருக்கு, ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பிட்றத வந்துட்டு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ அதுவும் சாப்பிட்றது வந்துட்டு அதிகமாக சேவிங்க்கு போயிடும், ஃபேட் டெபாசிட் போயிடும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க, ரீபவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதனால தான் சிவியர் கலோரிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்டரி. இது வந்துட்டு அவர் சொன்னது வந்துட்டு சொல்லிவிட்டு வெயிட்டு குறைச்சா வெயிட் ஏறினா வெயிட்டு அதை குறைச்சிட்டு திருப்பி இது பண்ணும்போது வெயிட் ஏறும், உடனே கட் ஹெல்த் இது பாருங்க ஒரு இன்கன்க்ளூசிவாக சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா, இன்கன்க்ளூசிவாக சொல்லிட்டு கடைசியில் ப்ராடக்ட் வைக்கிறது வந்துட்டு இட்ஸ் பியூர்லி அன்எத்திக்கல். செகண்ட் பாயிண்ட் வரும், ஒரு செட் வெயிட்டுக்கு வந்துட்டு போகும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது என்ன செட் வெயிட் அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். உடம்புல வந்துட்டு ஹோமியோஸ்டேசிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஹோமியோஸ்டேசிஸ்னால் எக்ஸ்டர்னலாகவோ இல்லை இன்டர்னலாகவோ எந்த ஒரு சேஞ்ச் ஆனாலும் அந்த சேஞ்ச் ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி திருப்பி நியூட்ரல் பொசிஷன் போகிற ட்ரை பண்ணுறது தான் வந்துட்டு ஹோமியோஸ்டேசிஸ். இது கான்ஸ்டன்டாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வந்துட்டு நம்மளால் நிறுத்தவே முடியாது. ஓகே, இந்த ஹோமியோஸ்டேசிஸ் என்ன ஆகும்னா, அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த கேலரிஸ் போய் சேவிங் போயிடும், எவ்வளோ தேவையாக இருக்கும். அதேமாதிரி கம்மியாக சாப்பிடும்போது, ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது அதுக்கேற்ற மாதிரி உடம்பு அடாப்ட் ஆகும். உங்கள் உடம்பு சூடாக உடம்பு கூலாக இருக்கிற மெக்கானிசம் இருக்கும். உடம்பு கூலாக இருக்கா, அப்போ வந்துட்டு ஷிவரிங் வந்து உடம்பு சூடாகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பாடி ஏதாவது ஒன்று பண்ணி இயல்பு நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். ஸோ இது நடக்காமல் இருக்கும்னா கிராஜுவலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெஃபிசிட் இருக்கணும். பாடி வந்துட்டு இதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஜுவலாக அந்த ஃபெமைன் மோட் அதை ட்ரிகர் பண்ணாமல் நீங்கள் டெஃபிசிட் கிராஜுவலாக செட் பண்ணி போகணும். இந்த இடத்துல பிளாட்டோஸ்லாம் வரும். அப்போ வந்து திருப்பி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் போய்ட்டு இருக்கும். பிளாட்டோஸ் ஏன் வருதுன்னா, யூ ஹவ் அடாப்டட் டு இட். இது கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஸ்டோரியில் கூட போட்டிருப்பேன், எவ்வளோ நாள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து இது சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். இது உங்களால் ஃபைட் பண்ண முடியாது. இது வந்துட்டு இது ஒர்க் அரவுண்ட் மாதிரி போட்டு தான் அது நீங்கள் வர முடியும். ஓகே, இதுக்கும் கட் ஹெல்த்துக்கும் வந்துட்டு பெரிய லெவலில் கட் ஹெல்த் வந்துட்டு இதுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் கிடையாது. பாருங்க, தேர்டு வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, இந்த 3% இந்த யூஎஸில் வந்துட்டு
நேஷ்னல் வெயிட் லாஸ் ரெஜிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ அந்த வெயிட் லாஸ் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் எடுத்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுல வந்துட்டு முடியும் போது அதை கண்டினியூ பண்ணுறது வந்துட்டு ஒரு 3 வருஷம் பேர் 3% ஆரம்பத்தில் 3% தான் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது இன்னும் சில வருஷத்தில் வந்துட்டு அது அந்த அந்த முதல் வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்க்கும்போது அது 1% வேணும் ட்ராப் ஆகுது. அவ்வளோதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறாங்க. இது குறையாதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த டயட்னாலே கொஞ்ச நாள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் கிராஷ் டயட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்றது, சூட்டபிளாக லைஃப் ஸ்டைலில் சூட்டபிளாக இல்லாத டயட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது, ட்ரைனிங் ரொட்டீனாக அந்த மாதிரி வந்துட்டு சூட்டே ஆகாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பமான விஷயங்கள்னால விடலாம். கன்சிஸ்டண்ட்டாக யார் வந்துட்டு இது ஒரு லைஃப் ஸ்டைலாக பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்துட்டு சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இதையும் கொண்டு வந்துட்டு இவ்வளோலாம் நடக்குது, இதனால் நீங்கள் வந்துட்டு கட் ஃபுல் இது சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏமாத்தலை தான். அது என்ன சொல்ல வரேன்னா, ஹார்மோன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹார்மோனல் சேஞ்ச் வந்துட்டு பிஎம்ஆரை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். அதனால் பெரிய லெவல் இந்த சென்ஸ் சிக்னிஃபிகண்ட் லெவலில் இம்பேக்ட் பண்ணும். லைக் 10% ட்ராப் பண்ணால் கூட அது பயங்கரமான இதுதான். 3 to 10% ட்ராப் பண்ணாலே. கட் ஹெல்த்து முக்கியமானது. அதுக்கு ப்ரோபயோட்டிக் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட் வந்துட்டு சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு ஒரு தேவையான வந்துட்டு சப்ளிமெண்ட்டு எடுக்கணும். எப்படி நீங்கள் வந்துட்டு கிரியேட்டின், கேஃபீன், சிட்ரலைன், பீட்டாலைன் இதுக்கெல்லாம் தெளிவாக இருக்கணும். எடுத்தால் வந்துட்டு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு இது ப்ரோபயோட்டிக்ங்கிறது பிளைண்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. ஸோ உங்களில் யாருக்காவது இன்புட் இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க. கட் ஹெல்த்தும் முக்கியமான விஷயம். கட் ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ரெகுலராக எடுக்கணும். ஆனால் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்டை தான் நல்லா சாப்பிடணும். பட் ப்ரோபயோட்டிக்ஸ் மட்டுமே கேம் சேஞ்சர் கிடையாது. கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட் அப்படிங்கிறத முதல்ல வச்சு ஃபவுண்டேஷனாக நீங்கள் வச்சு பண்ணுற வெயிட் லாஸில் வந்துட்டு முக்கியமான கோல் ஃபேட் லாஸை குறைச்சி லீன் பாடி மாஸை வந்துட்டு ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் தெளிவாக பேசிட்டு, ஃபுட்டோட பயோ அவைலபிலிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணணும். ஸோ சிங்கிள்ஸ் இப்படி பேச வேண்டியதை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி ஆர்டரை மாற்றி நீங்கள் ப்ரோபயோட்டிக் இதுக்காக வாங்கியாகணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இல்லை. இதில் நான் சொன்ன 3 பாயிண்ட்லாம் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி அப்சர்ட் டு பி லிங்க்ட் வித் ஜஸ்ட் ப்ரோபயோட்டிக். அதை சொன்னால் அது ஒரு டாபிக் பேசணும். அதை பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் ப்ரோபயோட்டிக்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணிட்டு நிறுத்த போகிறது கிடையாது. அடுத்த வாரம் புதுசாக இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் பி ஸ்கெப்டிக்கல் அபவுட் த சப்ளிமெண்ட் விச் யூ ஆர் கோயிங் டு பை. இப்போ நான் சொல்கிறதுல இருந்தால் கூட நீங்கள் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. consensus.appன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அதை நீங்கள் வந்துட்டு கிராஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு பதில் ஒர்க் பண்ணுங்கள். காசை போடுறீங்க அப்படின்னா ஒருத்தரோட கோட் சட்டையை பார்த்தோன்னே வந்துட்டு உடனே வந்துட்டு போட்டுறாதீங்க. கோட்டு சட்டைங்கிறது வந்துட்டு இந்த விஷுவல் இமேஜ் தான். நீங்கள் முதல்ல அது வந்துட்டு ஜெனரல் பப்ளிக் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். பட் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங் இருந்துச்சுன்னா, கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் இருக்கவங்க வந்துட்டு அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ தே வில் பி டிகிங் ஃபார் மோர் ஆன்சர்ஸ். ஆல்வேஸ் பி ஸ்கெப்டிக்கல். கிராஸ் கொஸ்டின் பண்ணுங்கள். நான் பண்ணுறதையும் வந்து நான் சொல்கிறதையும் வந்து நீங்கள் பிளைண்டாக இது பண்ணவும் கிடையாது. நீங்களும் உங்கள் சைடு வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணுங்கள். கிராஸ் செக் பண்ணுங்கள். கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கார்ட்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து பேசுங்க. நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். Don't fall for these kind of things. அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்ஸ்.